இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, வீடு கட்டும் யோகம் வேணும். அந்த யோகம் வேணும்னா நம்ம வாழை மரத்தை வைத்து ஒரு சில சூட்சும பரிகாரம் பண்ணோம்னா நமக்கு அந்த யோகம் வரும். உடனே நம்ம நிலம் நம்மளுடைய சொந்த நிலமாக இருந்ததுன்னா அதில் நம்ம வீடு கட்டலாம். அது எப்படின்றத தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு வீடு கட்டும் யோகம் தரும் வாழை மரம். சாதாரணமாக மக்கள்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய பணக்காரர் முதல் மிடில் கிளாஸ் எல்லாருக்குமே, ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி, வீடு சொந்த வீடு இருக்கணும்னு தான் ஆசைப்படும். அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி வீடு கட்டிப்பாங்க. ஒரு சிலர் வாடகை வீட்டில் இருப்பாங்க. வாடகை வீட்டில் இருக்கிறதுன்றது அவ்வளோவா யாருக்குமே பிடிக்காது. ஸோ எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம் சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். எல்லாருக்கும் அந்த யோகம் கிடைக்குதா? அந்த ஜாதகத்தில் அந்த வீடு கட்டும் யோகம் இருந்தால் மட்டும்தான் அவங்களால வீடு கட்டி சொந்த வீட்டில் குடியேற முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த யோகம் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வாழை மரம். இப்போ நான் திரும்ப சொல்கிறேன், சொந்தமாக நீங்கள் பிளாட், அதாவது இடம் வச்சிருக்கணும். சொந்த இடம் இருந்து அதில் நீங்கள் வீடு கட்ட முடியலன்னா மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணணும். சொந்த இடம் இருக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், இப்போ சொந்த இடம் இருக்கு இல்லையா உங்ககிட்ட, ஆனால் உங்களால் வீடு கட்ட முடியல, இவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல ஒரு வாழை மரம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நடுங்க. எங்கே? உங்களுடைய சொந்த இடம் இருக்கு இல்லையா, நீங்கள் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல நடுங்க. இப்போது உங்ககிட்ட அந்த வாழை மரம் கண்டிப்பாக நடணும். நட்டு தான் நீங்கள் அந்த பரிகாரத்தை பண்ணணும் அந்த இடத்துல. அப்போ தான் அந்த இடத்துல உங்களால் வீடு கட்ட முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது. இந்த வாழை மரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் அந்த காலியாக இருக்கு இல்லையா, சொந்தமாக நிலம் வாங்கியிருக்கீங்க பாருங்கள், அதில் போயிட்டு வச்சிடுங்க. நட்டு வச்சிட்டிங்களா? இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த அந்த நிலத்தில் செடி வளர ஆரம்பிச்சிடும். ஒரு செவ்வாய்க்கிழமையாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதாவது சிகப்பு நிற துவரம்பருப்புன்னு கேளுங்க. துவரம்பருப்புலேயே மைசூர் துவரம்பருப்புன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, சிவப்பு நிறத்தில் இருக்கும். அந்த துவரம்பருப்பு தான் இதுக்கு வேணும். அந்த துவரம்பருப்பை நீங்கள் வாங்கிக்கோங்க. செவ்வாய்க்கிழமையாக பார்த்துக்கோங்க. எடுத்துகிட்டு போயிட்டு நீங்களும் அதாவது கணவன் மனைவியும் சேர்ந்து தான் இந்த பரிகாரத்தை பண்ணணும். 2 பேரும் சேர்ந்து அந்த சிவப்பு நிற துவரம்பருப்பை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வாழை மரம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு அதை சுற்றி அப்படியே அந்த வாழை மரத்தடியில் அந்த மண் மேலே இந்த ரெட் கலர் துவரம்பருப்பை தூவி விட்டுடுங்க. தூவி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவியும் அந்த உங்களுடைய சொந்த நிலத்தில் வாழை மரம் நட்டு அதுக்கு மேலே தான், அதனோட அடியில் தான் இந்த துவரம்பருப்பை தூவணும். தூவிட்டு அந்த மரத்தாண்ட 2 பேரும் விழுந்து கும்பிடுங்க. என்னன்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும், நாங்கள் இந்த நிலத்தில் வீடு கட்டணும், எப்படியாவது எங்களுக்கு அந்த யோகம் கிடைக்கணும், அந்த ஒரு நல்ல வழி கிடைக்கணும், நாங்கள் கூடிய சீக்கிரம் இந்த இடத்துல வீடு கட்டிட்டு குடியேறணும் அப்படின்னு நினச்சிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல், வீடு கட்டணும் தானே ஆசை, அந்த கனவு நனவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த மாதிரி நீங்கள் 9 வாரம் இதே மாதிரி தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில் கணவன் மனைவியாக அந்த ரெக்கலை துவரம்பருப்பை இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் செய்யணும். செஞ்ச பிறகு உங்களுக்கு வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் இல்லைனாலும், உங்கள் ஜாதக கட்டத்தில் இல்லைனா கூட உங்களுக்கு அந்த யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த வாழை மரம் ஏன் நான் பயன்படுத்த சொன்னேன் அப்படின்னா, குரு பகவானுக்கு உகந்தது தான் இந்த வாழை மரம். அதனால் செவ்வாய்க்கிழமை நீங்கள் சூஸ் பண்ணது செவ்வாய்க்கிழமை, அதோட வாழை மரம். செவ்வாய் முருகருக்கும் செவ்வாய் பகவானுக்கும் உகந்தது. துவரம்பருப்பு செவ்வாய் பகவானுக்கு உகந்தது. முருகர் என்றாலே வீடு கட்டும் யோகம் தருபவர். அது இல்லாமல் வாழை மரம் குரு பகவானுக்கு உகந்தது. இதையெல்லாம் சேரும் பொழுது உங்களுக்கு உங்கள் ஜாதக கட்டத்திலேயே வீடு கட்டும் யோகம் இல்லைனா கூட உங்களுக்கு வீடு கட்டும் யோகம் கண்டிப்பாக வரும். விரைவில் நீங்கள் அந்த இடத்துல வீடு கட்டிடுவீங்க, கட்டி குடி போயிடுவீங்க. அந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். 9 வாரம் கண்டினியூவாக செய்யணும். செஞ்சிங்கன்னா நிச்சயமாக பலன் உண்டு.